தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நேயர்களே, இன்று நமது உரிமை காக்கும் கட்சியின் நிறுவனத் தலைவர் திருமிகு முனைவர் செங்கை பத்மநாபன் அவர்கள் நமது அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். வாருங்கள். வணக்கம். வணக்கம் சார். இன்றைய நாட்களில் 2-3 நாட்களாக நிதிநிலை அறிக்கை, நிதி ஆயோக் கூட்டத்திற்கு நான் செல்ல மாட்டேன் என்று முதல்வரின் அறிவிப்பு, இப்படி கடந்த பல விதமாக போயிட்டுருக்கு. ஆமாம், இதை பற்றி தங்களது கருத்துக்களை. இந்த நிதிநிலை அறிக்கையை பற்றி சொல்லணும்னா, இனிப்பும் கசப்பும் கலந்த ஒரு நிதிநிலை. அதில் இனிப்பு அதிகமாகவும் கசப்பு எங்கேயுமே இருக்கும். கசப்புக்கும் ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? இனிப்பு அதிகமாக இருக்குன்ற அதிகமாக இருக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஒரு தமிழக அரசு ஒரு தவறான ஒரு கட்டமைப்பு அதை வச்சுட்டு வராங்க. எதிர்ப்பு மோடி, எதிர்ப்பு ஒன்றியம், எதிர்ப்பு மத்திய அரசு. அதனால் இது தமிழகம் மிகப்பெரிய அளவில் புறக்கணிக்கப்பட்டதாக ஒரு பரப்புரை செய்யப்படுது. தமிழ்நாடு என்ற அந்த பதம் கூட இல்லைன்னு சொல்கிறாங்களே. தமிழ்நாடு என்ற பதம் வர வேண்டிய அவசியமே இல்லை சார். 48 லட்சம் கோடி 48 லட்சம் கோடி வரவு செலவு இருக்கிற ஒரு பட்ஜெட்டில் 50,000 கோடி நிதிஷ்குமார் அவர்களுக்கு, 26,000 கோடி, 11,000 கோடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு, கட்டமைப்புக்கு, நாயுடு அவர்களுக்கு 15,000 கோடி, மொத்தம் 50,000 கோடி போக 47,5 லட்சம் கோடி இந்திய நாட்டுக்கு தானே செலவு பண்ண போகிறாங்க. தமிழ்நாடு பாகிஸ்தான்லையா இருக்குது, இல்லை சைனாவில் இருக்கா? அதனால் தமிழ்நாடுக்கும் அந்த 47.5 லட்சம் ஒரு பகுதியில் நிறைய வர வேண்டிய நிலையில் வரும். நம்ம குத்துதே குடையதே இப்போ பேசக்கூடாது. ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கும் பிஜேபிக்கும் அப்படியே ஒத்த கருத்து கிடையாது. நிதிஷ்குமாருக்கும் பிஜேபிக்கும் ஒரு ஒத்த கருத்து கிடையாது. ஒரு மாதத்தில் அவர் மாறினார், இவர் 6 மாதத்தில் மாறினார். எதுக்கோசம் மாறினாங்க? மாறலாம், அது பின்னாடி. அது மாதிரி நம்ம மாறுவோம், அவங்க மாற மாட்டாங்க. ஏன்னா தெளிவாக இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கு மத்தியில் ஆளப்போகின்றது பிஜேபின்னு தெரிஞ்சு போச்சு. 3 மாநில தேர்தலும் 20 கருத்து கணிப்பும் சொல்லியாச்சு. அப்போது கல்லா பெட்டி சாவி யார்கிட்ட இருக்குது? மத்திய அரசுக்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட பெற வேண்டும் என்று சொன்னால் நாம் என்ன செய்யணும்? அவர்களை அனுசரித்து போகணும்னு கூட்டணி அமைச்சாங்க, வெற்றி கொண்டாங்க. இன்றைக்கி பம்பர் லாட்டரி டிக்கெட் அடிச்சுட்டு இருக்கு. நம்ம கொஞ்சம் சிந்திச்சு செயல்பட்டுருந்தா பிஜேபியோட சேர்ந்துருக்கலான்றீங்க. பிஜேபியோட ஒன்றும் இல்லை, ஒரு 4 சீட் கொடுத்ததுனால 38 சீட்டு உங்களுக்கு கொடுத்தாங்க. என்ன கீழ்ச்சிங்க? ஒன்றும் இல்லையா? இப்போ 40 சீட்டு பார்த்தீங்கன்னா ஒப்பாரி தானே. பார்லிமெண்ட்டில் 40 பேர் ஒப்பாரி வைக்கிறீங்க. இங்கே சட்டமன்றத்தில் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன், ஒரு நிமிஷம் சார். ஒரு சட்டமன்றத்தில் 234 எதிர்கட்சி நீங்களாக ஒப்பாரி, கிளையில், கிராமத்தில், பஞ்சாயத்தில், நகராட்சியில், எல்லா மன்றத்திலையும் ஒப்பாரி வைக்கிறீங்க. இந்த ஒப்பாரி ஓலையை கேட்டு 3 வருஷம் புளிச்சு போச்சுங்க காதும் சிந்தனையும். தயவு செய்து கொடுக்குற இடத்துல, இது அரசியல், இது ஒன்றும் புதுசு கிடையாது. காங்கிரஸ் ஆட்சி, மன்மோகன் சிங் ஆட்சியாக இருக்கும்போது மாயாவதிக்கு 30,000 கோடி கொடுத்தாங்க. வெஸ்ட் பெங்காலுக்கு மம்தா பானர்ஜிக்கு 25,000 கோடி கொடுத்தாங்க. சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு மிகப்பெரிய ஒருங்கிணைந்த ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடுக்கு மிகப்பெரிய நிதி கொடுத்தாங்க வாஜ்பாய் ஆட்சியில். இவர் நரசிம்மராவ் காலத்தில் சரண் சிங்குக்கு அவருடைய சப்போர்ட்டால் ஆட்சி நடந்ததுனால யூபிக்கு பெரிய அளவில் பணம் கொடுத்தாங்க. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த பணம் கொடுத்து அவங்க அந்த மாநில மக்களை பார்த்துக்கிட்டாதான் அந்த நாற்காலியை உட்காரும் அதிகாரம் இவங்களுக்கு இருக்கும். இப்போ பாருங்கள், பாராளுமன்றம் எப்படி இருக்குது? அமிலி துமிலி மீன் சந்தை, அந்த சைதாப்பேட்டை மீன் மார்க்கெட் மாதிரி இருக்குது. அதுக்கு எதற்கு காரணம்? 2 சீட்டு 2 கட்சி வைக்கும் போதே இவ்வளோ கூத்துன்னா, இந்த கடவுள் புண்ணியத்தில் பிஜேபி இந்திய கூட்டணி ஜெயிச்சிருந்தா 15, 16, 20 கூட்டணி வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்போ நீங்கள் எப்படி 50,000 கொடுத்தீங்க? ஒட்டுமொத்த நிதியும் சப்போர்ட் பண்ணுற 15 மாநிலத்துக்கு கொடுத்து மீதி 15 மாநிலம் நடுத்தருக்கு வந்திருக்கும். அது காக்கப்பட்டிருக்கு. தயவு செஞ்சு மக்கள் தீர்ப்பே மகேச தீர்ப்பு. மக்கள் கொடுக்குற தீர்ப்புக்கு நீங்கள் 5 வருஷம் உங்களால் என்ன பண்ண முடியும்? அவங்கள தவிர அவங்க தான். அதனால் இப்போ சாதுரியமாக உங்களை அழகு பார்த்த உங்களுக்கு வெற்றியை தந்து உங்களுக்கு அழகு பார்க்கின்ற மக்களுடைய நலனை நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். தமிழ்நாடு பேர் இல்லைன்னு சொல்லக்கூடாது. உங்கள் நிதி நிலையில் மதுரைன்னு இருக்கா, திருநெல்வேலின்னு இருக்கா, விழுப்புரம் இருக்கா? அதனால் வெறுக்கிறீங்களா? 234 தொகுதியில்
கொளத்தூர் தொகுதி விஐபி தொகுதியாக இருக்குது. அது இருக்க தானே செய்யும். மருத்துவத்தெல்லாம் பாருங்கள், டபுள் டாக்டர் இருப்பாங்க கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில். மற்ற தொகுதியெல்லாம் போனீங்கன்னா டாக்டர் இருக்காது, நர்ஸ் கூட இருக்க மாட்டாங்க, சில இடத்துல நர்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி சில தொகுதியில் சில விளையாட்டுகள் செய்வது தவறாக. நீங்கள் மாநிலத்தையும் மாவட்டத்தையும் ஒரே மாதிரி எப்படி பார்க்க முடியும்? எல்லாம் நான் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தானே சார். ஒன்றிய அரசுலாம் சேர்ந்து மாவட்ட அரசுன்னு ஒன்று வைக்க நீங்க அப்படிதான் பண்ண போகுது. அதுதான் நடக்க போகுது. இன்னும் ஒரு 50-100 வருஷத்துல நீங்க இருப்போம், நான் இருக்க மாட்டோம் நடக்கும். எப்படி நீங்க ஒன்றியம் சொன்னீங்கன்னா ஒரு விஷயம் சார், இப்பயே இளைஞர்களுக்கு நாட்டுப்பற்று கொஞ்சம் கம்மியா இருக்கு. அதை நம்ம ஊக்கி வைக்க வேண்டியது நம்ம கடமை. நாட்டுப்பற்றுன்றது முதல், அனைத்து பற்றையும் தாண்டினது நாட்டுப்பற்று. மண் அது சார்ந்தது. அந்த பற்று குறையும் போது இப்ப போய் நீங்க ஒன்றியம் புதுப்பிக்கிறீங்களா? அந்த பற்றுனால தான் தமிழ்நாட்டு பற்றோட இவங்க கேட்குறாங்க. தமிழ்நாட்டு பற்று நீங்க என்ன கேட்குறீங்க? தயவு செஞ்சு கேளுங்க ஒரு நிமிஷம். இந்த பித்தலாட்டு அரசியலை முதல்ல நிப்பாட்டுங்க. காங்கிரஸும் திமுகவும் ஆட்சி அப்ப பண்ணும்போது எதெல்லாம் ஒரு நிமிஷம் முடிச்சிடுறேன். இல்ல இப்ப பேச்சாளர்கள் பல பேர் காங்கிரஸ் அரசு ஏன் இப்ப 10 ஆண்டுக்கு அப்புறம் இப்போ நடைமுறையை பேசுங்க, எதுக்கு பழசையை பேசி? நான் சொல்றத நீங்க கேட்டீங்கன்னா அது பழசா புதுசான்னு உங்களுக்கு தெரியும். திசை திருப்பவே வேண்டாம். காங்கிரஸும் திமுக இருக்கும்போது எந்தெந்த சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ, எந்தெந்த திட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்களோ, அதனுடைய நேர் எதிர்கட்சி அதிமுகவும் பிஜேபியும் எதிர்த்தது. மாநில உரிமையை பிஜேபி இவர் பிரதமர் மோடி பேசின அளவுக்கு உலகத்தில் யாரும் பேச முடியாது, அந்த அளவுக்கு பேசினார். அதே சமயத்தில் ஆட்சிக்கு வந்த பிறகு ஆட்சிகள் மாறினா காட்சிகள் மாறலை. திமுக எதுக்கெல்லாம் ஆதரிச்சதோ, எதுக்கெல்லாம் பிஜேபி அதிமுகவும் பிஜேபி ஆதரிச்சதோ அதை அவங்க எதிர்த்ததோ அவங்க நடைமுறைப்படுத்துறாங்க. எந்த திட்டத்தை இவங்க கொண்டு வந்தாங்களோ அந்த திட்டத்தை இவங்க எதிர்க்கிறாங்க. ஆக மொத்தத்தில் மக்கள் அரசியல் வரணும். நமது உரிமை காக்கும் கட்சியினுடைய ஒற்றை சிந்தனை மக்கள் அரசியல். மாற்று அரசியல் சொல்றாங்க இல்லையா, பலர் சொல்லிட்டு இருக்காங்க. மாற்று அரசியல் வராது. மாற்று அரசியல்லாம் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸ்டாலின் போனால் எடப்பாடி வருது, மோடி போனால் அமித்ஷா வருது, அமித்ஷா போனால் ராகுல் காந்தி வருது, ராகுல் காந்தி போனால் மம்தா வர்றது. இல்லை மாற்று அரசியல். மாற்று அரசியல் மக்கள் அரசியல். 50 ஆண்டு சுதந்திரம், 75 ஆண்டு சுதந்திர நாட்டில் இது வரைக்கும் அரசியல் யார் செஞ்சுருக்காங்க? கட்சி தான் பண்ணியிருக்கு. இனிமே எதிர்காலத்தில் மக்கள் செய்யணும். அதுதான் மக்கள் அரசியல். இன்னும் 2026 வருது. அந்த சமயத்தில் இன்னும் கொம்பு செய்ய விட்டுட்டே இருந்தோம்னா இந்த 2 வருஷம் பட்ஜெட் விமர்சனம்லாம் விட்டுருங்க. 24-25 பட்ஜெட் இது. 25-26வது பட்ஜெட்டுக்கு இப்பயே ஸ்கிரிப்ட் இருக்கு ரெடியா. உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் யாருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் திருமாவளவன் அவர்களுக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியில் அவர்களுக்கும் மதிமுக இப்பயே இருக்கு ஸ்கிரிப்ட். 1 வருஷம் கழிச்சு வர போகிற பட்ஜெட்டுக்கு. ஆனால் அதுலேயும் மண்ணு தான். ஆனால் அடுத்த 3 வருஷம் மண் ஆகக்கூடாதுன்னா எந்த அரசு, அது பிஜேபியாக இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அது காங்கிரஸ் இருந்தாலும் கவலைப்பட வேண்டாம், அனுசரித்து போகணுன்றீங்க. அவங்க கிட்ட நீங்கள் அனுசரித்து போனாதான் சார், நீங்கள் தான் சார் முதலாளி, உங்ககிட்ட நான் வேலைக்கு வந்துட்டேன் சார், நான் வந்ததுக்கப்புறம் உங்ககிட்ட அனுசரித்து தான் போனோம், அப்போ தான் எனக்கு வாயில் மண் விடாது. அப்படி இல்லையா இதை விட்டுட்டு வேற முதலாளிகிட்ட போயிடணும். இந்த முதலாளிகிட்ட இருந்தாச்சுன்னா இதுதான் நிலைமை. இது புதுசு கிடையாது. இப்போ ஒப்பாரி வைக்கிறாங்க அத்தனை பேரும் கடந்த காலத்தில் எதிர்கட்சி இப்போ என்ன செய்தோ அதுதான் ஆளுங்கட்சியாக செய்தாங்க என்பதுதான் என்னுடைய கருத்து. அதாவது நீங்கள் வினை பற்றி பேசலை, எதிர்வினையை குறை சொல்றீங்க, வினையை குறை சொல்லலை. அதாவது அவங்க ஒன்றியத்தில் இருக்கிறவங்க எல்லா மாநிலங்களையும் ஒரு சேர பார்க்கணும், ஒரே மனப்பான்மையில் பார்க்கணும், ஒரே பார்வையில் பார்க்கணும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இல்லை அதுதானே நீங்கள் இப்போ இருக்கிற சூழ்நிலையை பேசுவோம். நீங்கள் இன்னைக்கு சூழ்நிலை சார், என்னுடைய ஏரியாவில் இருக்குது சார் அதிமுக தெரு, திமுக தெருன்னு. இங்கே வர திட்டம் அங்கே போகுது, அங்கே வர திட்டம் இங்கே வராது. ஒரு விக்கிரவாண்டியினுடைய எம்எல்ஏ சொல்ல, சட்டமன்ற எம்எல்ஏ தான் நான், அதிமுக எம்எல்ஏ தான் நான். ஆனால் கவுன்சிலருக்கு இருக்க மரியாதை கூட எனக்கு கிடையாது. எந்த திட்டத்துக்கு மக்கள் போராடுறாங்களோ அதில் கூட போராடி அதை செய்யுங்கன்னு சொன்னால் அந்த அரசு அதிகாரி செய்ய மாட்டார். அப்படி செஞ்சால் இடமாற்றம் வரும். அதனால் என்கிட்ட பேசுறதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்கிற அளவுக்கு அது இயல்பு. அதை நீங்கள்லாம் இந்த தற்கால அரசியல் தரமற்ற ஒரு அரசியல். ஒரு குடும்பம் இருக்கு, ஒரு குடும்பத்தில் அண்ணனுக்கு உதவி செஞ்சால் தம்பிக்கு உதவி செஞ்சாலும் அந்த குடும்பத்துக்குள்ளே தான் வரும். இன்னொரு வீட்டில் உள்ளவங்களுக்கு உதவி செஞ்சால் அது வேற வீட்டுக்கு போயிடும். வேற இது தமிழ்நாடு வேற, ஆந்திரா வேற. ஆனா இது ரெண்டையும் ஒன்னா பார்க்குற ரெண்டு பிள்ளைங்கன்னு சொல்றீங்க. அதே மாதிரி இந்தியாவுக்கு 34-35 பிள்ளைங்க இருக்குங்க. அதை ஒன்னா பார்க்க மாட்டேங்கிறீங்களா? நீங்க காங்கிரஸ் ஆட்சியில் பண்ணும்போது அதே தானே சார் பண்ணீங்க. எதுக்கு இப்போ நான் தற்காலத்தில் பேசுங்க, பழசையே பேசிட்டு இப்போ மிசாவில் எவ்வளோ பேர் காந்தி, இப்போ காந்தியை பற்றி நீங்கள் ஏன் பேசுறீங்க? காமராஜ் ஆட்சி இப்போ ஏன் தருமன் சொல்றீங்க? நேருவை ஏன் ஒப்பிடுறீங்க? ராஜீவ் காந்தியை விமர்சனம் பண்றீங்க? அதுதான் 2 பேருடைய தவறுமே. நான் 2 பேர்ல சார், இவங்க பித்தலாட்ட அரசியல், ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் பித்தலாட்ட அரசியல்.
தயவு செஞ்சு சொல்றேன் உங்க கேளுங்க. கட்சியை தவிர மத்த எல்லாம் பத்தலாட்டம். அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. மக்கள் நான் என்ன சொன்னேன், என்னுடைய அரசியல் நானும் ஒரு கட்சி தானே, கட்சி அரசியல் மக்கள் அரசியல். இனிமே மக்கள் அரசியல் செய்ய வைப்போம். என்ன மக்கள் செய்வாங்கன்னா, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் வாங்கிப்பாங்க. நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் நீ இவங்களா வந்து கேட்க வேண்டாம், யாரும் போய் டிமாண்ட் பண்ண வேண்டாம். கொடுத்த அன்பளிப்பா வாங்கிக்கோங்க, தவறு இல்லை. ஆனா உங்க வாக்குக்கு விசுவாசத்தாங்க காட்ட வேண்டாம். ஏன்னா உங்க வரி பணத்தை எடுத்து கொடுக்குறாங்க. இவங்க கேட்குறாங்களே உங்க அப்பா வீட்டு பணமான்னு கேட்குறாங்களே, அதே மாதிரி யாருடைய சொத்து பூர்வீக சொத்தையும் நமக்கு எடுத்து கொடுத்துடல, மக்கள் வரி பணத்தை எடுத்து நம்ம கொடுக்குறோம். அப்படி கொடுக்கும்போது அதை பெறும்போது 1000 ரூபாய் பெருசா, 2000 ரூபாய் பெருசா, மாதம் 1000 ரூபாய் கொடுத்து 12000 ரூபாய் பெருசா, பல லட்சம் கோடி மத்திய தொகுப்புல அந்த பிஜேபி விட்டுருக்கு சார், தாமரையை மறந்துருக்க, பிஜேபி மறந்துருக்க. என்னுடைய பணம் சார், நான் ஜிஎஸ்டி கட்டல. இப்ப 48 லட்சம் யாருடைய பணம்? ஒட்டுமொத்த அண்ணன் தம்பிக்கு 34 லட்சத்துடைய பணம். அது என்கிட்ட வரணும்னா என்னுடைய நோக்கம் கட்சி பாராமல், கட்சி மேல பாசம் வைக்காதீங்க. அதிமுக கிட்ட 2 கோடி இருக்குன்றாங்க, திமுகவுக்கு 1.5 கோடியோ 1.25 கோடியோ இருக்குன்றாங்க. அவங்க கூட நிர்வாகிகளை விட்டுருங்க, அனுதாபிகள் கூட அந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்கக்கூடாது. மக்களாட்சி, உங்களுடைய பேரன் நல்லா இருக்கணும்னா, உங்க மகன் நல்லா இருக்கணும்னா தயவு செஞ்சு கட்சி கொடுக்குற 1000 ரூபாய் தயவு செஞ்சு வாங்கிக்கோங்க, ஒன்றும் தப்பே இல்லை. ஆனால் யாரு வெற்றி கொள்ள போகிறார்கள் பாருங்க. 20-25 கருத்து கணிப்பு சொல்லும், ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும். மழை வரும், மழை வராதுன்னு சொல்ல மாதிரி இண்டிகேஷன் கொடுக்கும். அந்த கொடுக்குற கட்சிக்கு நீங்க போட்டிங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஆந்திராவுக்கு பம்பர் அடிச்ச மாதிரி, பீகாருக்கு நிதிஷ்குமார் பம்பர் அடிச்ச மாதிரி நம்மளுக்கும் அடிக்கும். எத்தனை காலத்துக்கு இந்த பொய் பித்தலாட்ட அரசியல் எதிர்ப்பாகவே பேசி ஒன்றியத்தில் அமரப்போகிற கட்சி அது தவறான பாதையில் இருந்தாலும் சரியான பாதையில் இருந்தாலும் அப்படி அமர்கிற போது நீங்க யாரு சார் அதை சொல்றதுக்கு? மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. Who are you to say that word? Please, I am condemning that word. ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி, அவங்களா ஓட்டு போட்டு அவங்க கட்சியில இருந்து வரல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட. அதையும் செய்யறாங்களா? வாக்கு இயந்திரத்துல பிரச்சனை பண்றாங்க, சிக்கல் ஏற்படுத்துறாங்க. அது வந்து கண்டிக்கத்தக்கது. இப்போ விக்கிரவாண்டியில் நடக்குது இல்லையா, மதுரை திருமங்கலம் ஃபார்முலா இல்லையா, ஈரோடு கிழக்கு தேர்தல் இல்லை, அதெல்லாம் இருக்கும். அதனால அவங்க ஒன்றை மட்டும் புரிஞ்சுக்கோங்க சார், நான் திமுகக்கு எதிரி அல்ல சார். ஒரு நிமிஷம் சார், திமுகக்கு எதிரி அல்ல சார். 8 ஓட்டு ஒருத்தன் போட்டிருக்கானே. ஒரு நிமிஷம் கேளுங்க. அதாவது இங்கொன்றும் அங்கொன்றும் அத்தனை நீட்டா ஆதரிக்கிற எனக்கு அதுல ஊழல்ல விமர்சனம் இருக்கும், விமர்சனம் இருக்காதா? கண்டிப்பா எதா இருந்தாலும் விமர்சனம் இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா, அதிமுகவும் திமுகவும் சமதளத்தில் நான் பார்க்குறேன். 2 பேருக்கு நான் ஒன்று, என்னுடைய பிள்ளை எனக்கு என் கட்சி இருக்கும் போது மாற்றான் பிள்ளையை தத்தெடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. காங்கிரஸும் திமுகவும் அதிமுகவும் சமநிலை. இதில் என்ன பிரச்சனை? தப்பை பண்ணிட்டு இப்போ என்ன இதுக்குன்னு கேட்பாங்க. அவங்க தப்பை பண்ணிட்டு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கன்னு சொல்லுவாங்க. அந்த தன்மை தான் மாறுமே கண்டி. இரண்டும் ஒரே குட்டையில் ஊழிய மட்டைகள். ஆனால் மக்கள் வந்து சுதாரித்து மக்களுடைய நன்மையை இனிமேல் மக்கள் பார்த்துக்கணும். யார்கிட்ட பொதுமக்கள்கிட்ட போகிறோம், என்னங்க அரசியல்? எங்களுக்கு அரசியல் வேண்டாங்க. ராவண ஆண்டாலும் ராமர் ஆண்டாலும், ராமர் ஆண்டா வித்தியாசம் இருக்குது, ராவணர் ஆண்டாலும் வித்தியாசம் இருக்குது. தயவு செய்து அதனால் நீங்கள் மக்களாகிய நாம் திருந்தணும், விசுவாசத்தை எடுங்க. 2 கோடி மக்களுக்கு 2 கோடி மக்கள் உறுப்பினராக இருந்தாலும், 1 கோடி மக்கள் உறுப்பினர் எந்த கட்சிக்கு இருந்தாலும், அந்த சமயத்தில் நாட்டினுடைய நலன், மாநில நலன், நான் என்ன சொல்கிறேன், மாநில நலன் தான் சொல்கிறேன். மாநில நலனுக்கு முக்கியத்துவம் தந்து மத்திய அரசு யார் வருதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு நீங்க சாமர்த்தியத்தை காமிச்சு நீங்க வரவேற்கணும். நீங்க இதுல போய் அரசியல் பண்ண வேண்டாம் தான் என்னுடைய வேண்டும். மத்திய அரசு இவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்கன்னு என்ன கருத்து கணிப்புகள்லாம் பொய்யாவும் போகுது. அதை எப்படி நீங்க இவங்க தான் வருவாங்க இவங்களுக்கு வாக்களிங்கன்னு? எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 ஆண்டு காலத்துல பெரிய அளவுல எண்ணிக்கை ஒரு 10% 15% வித்தியாசப்பட்டிருக்க கண்டி கருத்து கணிப்புகள் பொய்யானதா வரலாறு இல்லை. 400 சீட்டுன்னு சொல்லுவாங்க, 300 சீட்டு வரும். 300 சீட்டுன்னு சொல்லுவாங்க, 250 சீட்டு வரும். இப்போ ஒரு கட்சி ஒரு 200 இடம் வருதுன்னு வச்சுக்கோங்க, நாங்கள் 300 வரப்போகிறோம்னு சொன்னதுனாலேயே பல பேர் மாற்றி போட்டு அந்த 300க்கு பக்கத்தில் கொண்டு போய் நிறுத்தினதை எல்லாம் உண்டு. அந்த கருத்து கணிப்புகளே இந்த தேர்தல் இறுதியில் மக்களால் இந்த விரலால் அளிக்கப்பட்ட ஒரு இசைவுக்கு எதிர்ப்பு பேச நம்மளுக்கு. இப்போ திமுக ஆட்சி ஆண்டு கொண்டு இருக்கிறது, எதிர்ப்பு வேண்டாம். 5 ஆண்டு காலம் அவங்களுக்கு மக்கள் தீர்ப்பு கொடுத்துருக்காங்க. அது வரைக்கும் அவங்கள போய் கலடா பண்ண வேண்டாம். நம்ம கிட்ட இருக்கிற சிந்தனையை அடுத்த தேர்தலில் பார்த்துப்போம். நேற்று என்ன சொன்னார் முதல்வர் பிரதமர் அவர்கள்? நேற்று தான் சொன்னார், தேர்தல் காலத்தில் தேர்தலை பார்ப்போம், இப்போ மக்கள் நலனை பார்ப்போம்னு சொன்னார். அப்படின்னு சொல்லிட்டு இப்பயே இவர் வந்து என்ன சொல்றாரு, மத்திய அரசு வந்து மாநில அரசுக்கு தமிழ்நாடுன்ற பெயர் போடல, தமிழ்நாட்டுக்கு வஞ்சித்தாருன்னு சொல்லி இவரு திருப்பி தேர்தல் அரசியல் போயிட்டார் 2026. தயவு செஞ்சு ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு ஒரே ஒரு வேண்டுகோள், 2026
நீங்கள் கண்ணை மூடிட்டு ஜெயிப்பீங்க, கவலையப்படாதீங்க. உதயநிதி ஸ்டாலின் தான் அடுத்த சிஎம். 200ல் 234 வரும். அதுக்கப்புறம் இன்பநிதி சிஎம். தப்பே இல்லை, யார் வேணாலும் வரட்டும். வருகின்ற ஆட்சியாளர்கள் மக்களுக்கு நன்மை செய்யணும். நான் ஒரு தாயாக இருக்கிறேன், நான் என் குழந்தைக்கு பால் கொடுத்தாதான் அது பிழைக்கும் அப்படின்னா யார் வேணாலும் கொடுக்கலாம், குழந்தை பிழைக்கணும். அதே மாற்றாந்தாய் நான் தான் கொடுக்கணும், எல்லாம் வெட்டி கொடுக்குன்னு சொல்கிற ஒரு கதையெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். மாற்றாந்தாய் போக்கு ஆட்சியாளர்களிடம் வேண்டாம். தயவு கூர்ந்து எதிர்காலத்தில் 2026 நீங்கள் வெற்றி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மத்திய தொகுப்பிலிருந்து மிகப்பெரிய அளவில் நிதியை திரட்டி, திட்டங்களை திரட்டி மக்கள் பணி நீங்கள் செய்யுங்க. பிஜு பட்நாயக் 25 வருஷம் ஆண்டார். இன்னைக்கு தோத்தது காரணம் வயதின் மூப்பு காரணமா, அவருடைய ஊழல் பேச்சில் இல்லை. அதை போன்று மக்கள் தானா என்னைக்கு டேட் வருது தெரியாது, டேட்டு கடந்து போயிடும். திருப்பி போய் உதயநிதி ஸ்டாலின் இப்போதைக்கு சிஎம் டிப்டி சிஎம் வந்தாலும் தவறு இல்லை, அடுத்த வாட்டி சிஎம் போய் உட்காரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மக்கள் நலன் செய்து நீங்கள் ஆட்சிக்கு தேர்தல் போன வேண்டி இப்பயே இந்த சூழ்ச்சி அரசியல் பண்ணக்கூடாது. காமராஜர் இவர் சொல்றாரு, செல்வ பெருந்தகை காமராஜ் நினைவிடத்துக்கு போயிட்டு காமராஜர் ஆட்சி தருவன்னு சொல்றாரு. ஆனால் இங்கே 50 ஆண்டு காலத்துக்கு இது எஃகு கோட்டைன்னு சொல்றாரு. எவ்வளோ பெரிய முரண். இப்போ திமுக ஆளுகிற அந்த ஆட்சியவே காமராஜ் ஆட்சியாக மாற்ற முடியாதா? அதை அவர் ஒத்துக்க சொல்லுங்க, செல்வ பெருந்தகை ஒத்துக்க சொல்லுங்க. கதறி ஆட போறாரு பாருங்க. உலகத்திலேயே ஒரு கட்சி சீட்டு கம்மியாக கிடைச்சதுன்னு அழுதுட்டு வந்த ஒரே கட்சி உலகத்திலேயே இந்தியாவில் இல்லை, அழகிரி என்கின்ற தலைமை கொண்ட காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கண்ணீர் விட்டார். இப்போ அதை ரெக்கார்டை ஒரு பிரேக் பண்ண போறாரு. அதை விட கம்மி சீட்டு வாங்கின கட்சியை. ஏன்னா ஒரு தலைவர் என்பது கூட்டணியை இப்போ யாரெல்லாம் வெளிப்படுத்துவாங்களா? ஐயா மூப்பனார் என்ன பண்ணார்? கடைசி நேரம் வரைக்கும் இழுத்தார். அதிமுக போகிறோமா தெரியாது, எங்கே கடைசி நேரம் கிடைச்சார். சைக்கிள் சின்னம் வந்தது, 20க்கு 20. கடந்த முறையே 40 சீட்டையும் ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மையார்கிட்ட போவாங்களா? எங்கே போவார்னு சொல்லு. கடைசி ஒரு வாரம் இருக்கும்போது அவர் காரு போயஸ் கார்டன் போச்சு, ஒட்டுமொத்த தமிழ்நாடு திரும்பிச்சு. அதுதான் சாதனையம். இப்பயே போயிட்டு 50 வருஷம் எஃகு கோட்டையாக இருப்பேன், ஒன்றும் இல்லைன்னா 10-15 சீட் கொடுத்து முடிச்சுடுவாங்க. 2வது முறையும் நீங்கள் கண்ணீர் விடுவது காலத்தின் கட்டாயம். மூப்பனாருக்கு பிறகான காங்கிரஸ் சரியா இல்லைன்னு சொல்றீங்களா? இல்லை, மூப்பனாருக்கு தான் தமிழ் மாநில காங்கிரஸ் வந்தாச்சு சார். அந்த காங்கிரஸ் வரை இந்த காங்கிரஸ். நீங்கள் பழைய காங்கிரஸ்காரர் என்பதால் அந்த காங்கிரஸ் இப்படி அழியுதுன்னு ஆதங்கத்தில் பேசுறீங்க. உண்மையான ஆதங்கம் இருக்குது சார், ஒவ்வொரு குடிமக்களுக்கும் இருக்கும். சுதந்திரம் பெற்று தந்த கட்சி. இப்போ அவர் அண்ணாமலை சொல்லியிருக்காரு ஒரு குற்றச்சாட்டு, எவ்வளோ பெரிய அதிர்ச்சி. அது உண்மைத்தன்மை ஆராயணும். ஏன்னா நாங்கள் 30 ஆண்டு காலம் இருக்கும்போது அவர் இல்லை, நான் கடந்து வெளியில் வர்ற சமயத்தில் தான் அவர் உள்ளே வந்தார். அவரை பற்றி தெரியாது. அதே இந்த ஒரு பெண் எம்எல்ஏ விஜயதாரணி ஏறத்தாழ் 30 ஆண்டு 3 வருஷம் 3 டேர்மில் அவங்க எம்எல்ஏ இருந்திருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? இவரை பற்றி எனக்கு தெரியாது, எங்களுக்கே அதிர்ச்சின்னு சொல்கிறாங்க. எப்பேற்பட்ட நாற்காலி சார், கக்கன் அமர்ந்த நாற்காலி, காமராஜர் அமர்ந்த நாற்காலி, ஐயா மூப்பனார் அமர்ந்த, குமரேனந்தன் ஐயா உட்கார்ந்த நாற்காலி, அதில் போய் கரைபடிந்த கைகள் உட்காரக்கூடாது. செல்வ பெருந்தகை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலேருந்து வந்திருக்காரு. எங்களுக்கு ரொம்ப பெருமை. இந்த மாதிரி கட்சி, இந்த மாதிரி தலைவர்கள் தான் அந்த நாற்காலியை விட்டு அழகுபடுத்தணும். ரொம்ப சந்தோஷம். ஆனால் இந்த திடுக்கிடும் தகவல் வரும்போது அதிர்ச்சியாக இருக்குது. அதனுடைய உண்மைத்தன்மையை சோனியா காந்தி அவர்கள், பிரியங்கா காந்தி அவர்கள், ராகுல் காந்தி அவர்கள் அதை அறிந்து தவறு இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய அளவில் ஆளட்டும், வழிநடத்தட்டும். இதை விட என்ன சிறப்பு இருக்குது? ஆனால் குற்றம் இருக்கும் பட்சத்தில் அவரை உடனே நீக்க வேண்டும் என்பதை என்னுடைய வேண்டுகோள். இப்போ நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகாமல் அதை நிராகரித்ததன் பின்னணி என்ன நினைக்கிறேன்? எவ்வளோ பேர் விக்கிரவாண்டி தேர்தலில் அதிமுக புறக்கணிச்சது, அதுதான் எடப்பாடி அவர்களுடைய மிகப்பெரிய மோசமான தவறு. அது பின்னாடி கூட்டணி 2026 அமைக்கும் போது அதனுடைய விளைவுகள் இங்கே குத்துது எங்கே குத்துதுன்னு தெரியும். ஒரு 2ஆம் நிலையில் இருக்கும் கட்சி அம்மா புறக்கணிச்சுன்னா கதை வேற. இங்கே இப்போ புறக்கணிச்சது தவறு. அதனுடைய விளைவை அவர்கள் சந்திப்பார்கள். அது போட்டோம், அது கட்சி பாதிப்பு, தவறு இல்லை. ஆனால் நிதி ஆயோக்கை முதலமைச்சர் புறந்தள்ளியது கண்டனத்துக்குரியது. ஏனென்று சொன்னால் அத்தனை பேர் அலுவலியாக இருப்பார். அப்போ திட்ட கமிஷன் இருக்கும், அதை மாற்றிட்டாங்கன்னு ஒப்பாரி வச்சாங்க. ஒப்பாரி ஓலம் தான் சார் கேட்குது, ஒப்பாரி இருக்குது. அது போதும் சார். அது சுடுகாட்டில் மட்டும் இருக்கட்டும் சார், மரண வீட்டில் மட்டும் இருக்கட்டும் சார். அந்த ஒரு திருமண மண்டபத்தில் அது வேண்டாம் சார். அந்த ஒப்பாரி ஓலையும் நான் முடிச்சிடுறேன். அவர் என்ன பண்ணார்? அந்த இதுக்கு என்ன சொல்கிறார் அவர்? நிதி ஆயோக்கு பிரதமருடைய தலைமையில் அங்கே போனது மம்தா பானர்ஜி ஒத்துக்கிட்டாங்க சார், நான் போகிறேன்னுட்டாங்க. எந்த அளவுக்கு சாதரியம் பாருங்க. மக்கள் மற்ற இன்னும் ஒரு 6-7 பேர் போகலையே மற்ற மாநிலம். அது இவர மாதிரி இருக்கவங்க போல. தயவு செஞ்சு நான் தனிப்பட்ட எடப்பாடி இருந்து போலனாலும் தவறு.
தயவு செஞ்சு கேட்கும் இடம், குரல் கொடுக்கும் இடம், அந்த இடத்துல கோட்டை விட்டுட்டு நான் மயிலாப்பூர் முச்சந்தியில் கத்தின்னு இருந்தால் என்ன பிரயோஜனம்? மைக்கில் வச்சுக்கிட்டு அவர் இது கொடுக்கல அது கொடு. ஆனால் ஒன்று, இவங்களுக்குள்ள ஒரு அச்சம், இவங்க போனால் அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க கொடுத்துட்டா இவங்களுக்கு அரசியல் கிடையாது. பிஜேபியினுடைய ஆட்சி பிஜேபி மக்களுக்கு நன்மை பயப்பதை விட திமுகவுக்கு மிகப்பெரிய நன்மை. அங்கே மத்திய ஆட்சியில் பிஜேபி இல்லாமல் காங்கிரஸ் வந்ததுன்னா இங்கே 65 திமுக இடம், 130 140 அதிமுக மாறிடும். இப்பெல்லாம் பிஜேபி இருக்கோ அப்பெல்லாம் திமுக இங்கே இருக்கும். அவங்க கொடுக்குற பைசாவை வாங்கவே மாட்டாங்க, குறை மட்டும் சொல்லுவாங்க. என்ன குறை சொல்கிறது? எனக்கு இவன் இதை கொடுக்கல, நான் என்கிட்ட ஒரு துறையன் கொடுக்குறீங்க, ஒரு நிறுவனத்தை கொடுக்குறீங்க, 10 நிறுவனம் உங்ககிட்ட இருக்குது, ஒரு நிறுவனத்தை என்கிட்ட கொடுக்குறீங்க, இவன் இதை கொடுக்கல, அவன் அதை கொடுக்கல, இவன் வேலை செய்யலை, அவன் ஊருக்கு போயிட்டான், அவன் ஏமாற்றிட்டான், இதை சொல்கிறதுக்கு நான் உட்காந்துருக்கேன். அதுக்கு அவங்ககிட்ட பொறுப்பு கொடுத்தது. ஒப்பாரி நிற்பதை வச்சுட்டு மக்கள் நலன் சார்ந்து போங்க. கலைஞரை விடவா சார் பிஜேபியை அவர் இருந்தார் பாருங்க, வாஜ்பாய் காலத்தில் வண்டி போகாத இடத்துல, சைக்கிள் போகாத இடத்துல பிரிட்ஜ் வந்தது. இந்த ஹார்பருங்கள்லாம், துறைமுகம்லாம் பெரிய வளர்ச்சி. நம்ம தயாநிதி மாறன் 3 லட்சம் கோடி, ஏறத்தாழ 3 லட்சம், அப்போ 5 லட்சம் கோடி இலக்கு வச்சு பணியாற்றினார். உலகமே வியந்தது, இந்தியாவே வியந்தது. உலகத்திற்கு அத்தனை பணக்காரனுக்கும் தயாநிதி மாறன் நம்மளுக்கு தான் ஒரு மத்திய அமைச்சர், ஆனால் அவங்களுக்கு நண்பன். அந்த அளவில் வளர்ச்சி இருந்தது. அவர் ஏதோ ஒரு அரசியல் பண்ணி அவர் எடுத்தீங்க, ஒரு ஒரு கருத்து கணிப்பு போட்டாங்க தினகரனில், அதனால் அவரை தூக்கிட்டீங்க. 2 பேர் இறந்தான், அதில் ஒரு பெரிய கூத்து இருக்கட்டும். அதுக்கப்புறம் போச்சு. அப்புறம் ராஜா வந்தார், 2G வந்தது, சீரழிஞ்சு போச்சு. அந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு. இந்த சிதம்பரம் அவர்கள் சொல்லியிருக்காருங்க, கட் அண்ட் பேஸ்ட் பண்ணியிருக்காங்க தேர்தல் அறிக்கையை. காங்கிரஸ் சிறப்பு தானே. இங்கே மாதிரி அக்கப்போர் இல்லை. இவங்க சட்டமன்றம் கட்டுவாங்க, அவங்க மருத்துவமனையை மாற்றுவாங்க, அம்மா உணவகம் கொண்டு வருவாங்க, 1000 இட்லி வேகுகின்ற ஒரு இயந்திர ஸ்டவ், இயந்திர அடுப்பு, காயலாங்கடை மிஷின் மாதிரி இருக்கு. எப்படி ஏற்றுக்க முடியும்? 1.5 கோடி ஒதுக்கி இருக்கீங்க, நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. 1.5 கோடி ஒதுக்கி பண்ணி முடிச்சிட்டீங்க. இப்போ இருக்கிறது 21 கோடிலாம் பத்தாது. எப்படி பத்தாது? தமிழ்நாட்டுக்கு அவங்க நிதி கொடுக்கலாம் தப்பு. இது மட்டும் யார் கொண்டு வந்தால் உங்களுக்கு என்ன? இன்னைக்கு சிற்றுண்டி கொண்டு வந்திருக்கீங்க, அது நம்ம என்ன அழுகும் தேகம் தானே. 110 வருஷம் 120 வருஷம் ஸ்டாலின் அவர்கள் வாழணும். மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். அத்தனை பிள்ளைகளுடைய உணவு வாழ்த்து அவருக்கு இருக்கு, வாழட்டும், ஒன்றுமே தப்பு இல்லை. ஆனால் அதை எதிர்காலத்தில் வர அரசியல் கட்சிகள் அதை மடைமாற்றம் பண்ண தப்பு இல்லையா? அவருடைய பேர் தான் நிற்கும். அம்மாவுக்கு அம்மா உணவு யாரா இருந்தாலும் அவங்க சொல்றது யாரு சார் சாப்பிட்டு? ஜெயலலிதா அவர்களை சாப்பிட்றாங்க. சில செய்திகள்லாம் சொல்றாங்க, அதாவது இந்த பள்ளி பிள்ளைகளுக்கு கொடுக்குற பைகள், அதில் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவோட படம் இருந்தது, அதை கூட நாங்கள் விநியோகித்தோம். பித்தலாட்டு அரசியல் போதும். அந்த 11 லட்சம் 1000 இட்லி வேக வைக்கின்ற ஒரு இயந்திரம் ஏன் காயலாங்கடை மிஷினாக இருக்குது. 3 வேலை போடுறீங்க, இப்போ 2 வேலை போடுறீங்க. சாப்பிடாதவங்க சார், வேலைக்கு வர்றவங்க சாப்பிட்றாங்க, காசு இல்லாதவங்க சாப்பிட்றாங்க, சம்பளம் வராதவங்க சாப்பிட்றாங்க. நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்தீங்கன்னா கண்ணீர் வரும் சார். அந்த ஏழை மக்கள் அந்த அந்த சாப்பாடை புசிக்கும் போது கண்ணீர் வருங்க, ஆனந்த கண்ணீர் வருங்க. இப்போ என்ன வருது? கண்ணீர் வருது, ஆனந்த கண்ணீர். தயவு செய்து அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் செஞ்சது போல இவர்கள் செய்யக்கூடாது என்பது தான். இப்போ என்ன நடக்குது? தமிழகத்தில் கடந்த காலத்தில் அதிகாரிகள் மாற்றம் மிகப்பெரிய அளவில் இருந்தது. ஜெயலலிதாவுடைய ரெக்கார்டை உலகத்தில் யாரும் பீட் பண்ண முடியாது. ஆனால் தற்போது போலாம் இல்லையா, தற்போது இப்போ என்ன நடக்குது? அதிகாரிகள் மாற்றம் தான் நடக்குது. கள்ளக்குறிச்சியிலே அதிகாரிகள் மாற்றம். அவர் பேர் என்னங்க, நம்ம ஆம்ஸ்டாங் கொலையிலே அதிகாரி மாற்றம். அதிகாரி மாற்றம் செய்யறதுனால பிரச்சனையே இல்லை. ஒரு கடந்த 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு முதல்வர் ஒரு வார்த்தை சொன்னார், தயவு செஞ்சு புரிச்சுக்கோங்க. இப்போ நான் திமுக மட்டும் பேசணும்னு நினைக்காதீங்க. இன்னைக்கு காய்க்கிற மரத்தில் தாங்க கல் விடும், பட்டு போன மரத்தில் போய் ஒதுங்கி கூட நிற்க முடியாதுங்க. பிஜேபி காய்க்கிற மரம் தானே. ஆமாம், அதுதான் சொல்கிறேனே. அது அவங்களுடைய கசப்பு இருக்குது, இனிப்பு இருக்குன்னு சொல்கிறேனே. தமிழகத்தில் அந்த மாதிரி பேசி மம்தா பானர்ஜி ஸ்டாண்டர்டுங்க. மம்தா பானர்ஜி எப்படி பாருங்க, வேணும்னும் போது போயிட்டு வாங்கிட்டு வராங்க. அந்த மாதிரி நில்லுங்க, உங்கள் மக்களுக்கோசம் நீங்கள் போய் நில்லுங்க. இப்போ அதிகாரிகள் மாற்றம் பற்றி அது நான் முடிச்சிடுறேன். ஆமாம், சொன்னீங்க. ஒரு துணை கேள்வி கேட்டுக்கிறேன். ஆமாங்க, அதிகாரிகள் மாற்றம் என்பது நிர்வாகத்தை சீர்படுத்துவதற்காக அவங்க செய்கிறார்கள் தானே உண்மை? எந்த அதிகாரி எந்த ஃபைலில் எவன் போய் உட்காருவான்றதே இப்போ தெரியல. இது எப்படி இருக்கணும்னா, 6 மாதத்துக்கு முதல்வர் சொன்னார், தூங்கி எழுச்சிக்கிறேன்,
எந்த கட்சிக்காரங்க, எந்த நிர்வாகி, எந்த மந்திரி என்ன பேசுவாங்க, அவங்களோட கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்க. அது ஏற்புடையதா? எப்படி இருக்கணும்? அது இயலாம எப்படி இருக்கணும்? ஒட்டுமொத்த நிர்வாகிகளும், ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும், ஒட்டுமொத்த பாராளுமன்ற உறுப்பினர்களும், மத்திய அமைச்சர், மாநில அமைச்சர்களும் அத்தனை பேரும் அந்த இதை கொள்ளணும். தலைவர் நம்மளை எப்படி பண்ணிடுவாரோ, நம்மளை வச்சிருப்பாரோ, வைக்க மாட்டாரோ, தூக்கி போடுவாரோ, தூக்கி போடலையோ, ஓரம் கட்ட மாட்டாரோ, அடுத்த வாட்டி நம்மளை அங்கீகரிப்பு அந்த நிலையில் இருக்கணும். அதனால் அதுதான் நிர்வாகம். நான் பயப்படுறது. அப்போ நீங்களே உங்களுடைய கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்கிறீங்க? என்னுடைய கட்டுப்பாடு இல்லை, என் கட்சி இல்லைன்னு சொல்கிறீங்க. அது வேண்டாம். மிகப்பெரிய நிர்வாகிங்க, மேயராக இருக்கும் போதே நான் பார்த்துருக்கேங்க அவருடைய நிர்வாகத்தன்மை. அதெல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. ஏதோ ஒரு கட்சி வச்சிருக்குன்னு சொல்லிட்டு அவதூறு பரப்புறதுக்கு நான் இங்கே வரல. அடிப்படை மக்கள் நலன் செய்யணும். அது யார் நான் தான் இதை விட என்ன சொல்ல முடியும்? இன்பநிதி ஸ்டாலின் ஆட்சி செஞ்சால் கூட செய்யட்டும் சொல்கிறேன். வாரிசு அரசியலுக்கு நான் எதிர்ப்பவன் அல்ல. ஒரு தங்க கடை வருது பண்ணிக்கலாம். என்னங்க மக்கள் தேர்ந்தெடுத்துட்டாங்கன்னா பண்ணிடலாம். நீங்கள் தங்க கடை வச்சிருக்கீங்க, தங்க கடை மகன்கிட்ட கொடுத்துட்டு போகிறீங்க. ப்ரெஸ் வச்சிருக்கீங்க, ப்ரெஸ்ஸை கொடுக்குறீங்க. கம்ப்யூட்டர் கம்பெனி வச்சிருக்கீங்க. நிர்வாக திறமை இருந்தால் தானே அது அடுத்த தலைமுறைக்கு போகும், இல்லைன்னா போயிடும். அதனால் அதெல்லாம் பிரச்சனை இல்லை. உங்களுடைய இதை ஏன் சொல்கிறேன்னா, உங்களுடைய நினைவில் ஒன்று ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. நான் திமுக எதிர்ப்பு இல்லை, நான் அரசியல் கட்சிகளுக்கு எதிர்ப்பு. மாற்றம் வேணும்னு நினைக்கிறேன். கட்சி அரசியலுக்கு மாற்று. தலைவர்கள் மாறுவது அல்ல, கட்சிகள் மாறுவது அல்ல. மக்கள் ஆட்சி வரணும், மக்கள் அரசியல் பண்ணணும். மக்கள் அரசியல் பண்ண தானா மாறும். அந்த மாதிரி நிர்வாகம் மாத்துறது மாத்துங்க, சகட்டு மேனிக்கு மாற்றக்கூடாது. யாரும் எந்த நாற்காலிக்கு நாளைக்கு போகிறேன்னு தெரிஞ்சு ஃபைல்ன்றது அவ்வளோ இயல்பா சார். ஒரு நிர்வாகத்தை தொடர்ந்து பார்க்கணும், அப்போ தான் அந்த நிர்வாக மேன்மை வரும். அதனால் ஒரு கண் துடைப்பு இருக்கக்கூடாது. அப்போ சிபிஐக்கு கொடுத்துருக்கலாம் இல்லையா? கள்ளக்குறிச்சி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க திமுக ஈடுபட்டிருந்தால் அவங்கள கைது பண்ணியிருக்க போகிறாங்க, இல்லைன்னா விட்டுருக்க போகிறாங்க. அதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? அதாவது ஈடுபடாமலே திமுக காரங்க இருக்காங்கன்ற மாதிரியான ஒரு ஜோடனையை செய்வாங்கன்ற அதை தெளிவுபடுத்த வேண்டியது யாரு? நியூட்ரல் ஆஃபீஸருக்கு கொடுத்துருங்க, சிறப்பு. அவ்வளோதான். அவங்களுக்கு கட்சி பேதம் கிடையாது. நீங்க கட்சிக்காரரை சப்போர்ட் பண்ணுவீங்க. அதாவது சிபிசிஐடி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இருக்கு, அவங்க செய்யறதெல்லாம் அரசுக்கு சாதகமா செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி சொல்லல, நான் அப்படி சொல்லல. பாலாஜி அவர்களை ஏன் நீங்க 6 மாசம் கருத்து அப்படி இருக்குல்ல? நான் சொல்றேன் சார், பாலாஜி அவர்களை 500% அரை சதம் போட்டார் பெயில் போட்டு, ஓகேங்களா? அதை 25 ரன் எடுக்கிற வரைக்கும் அவரை நீங்க மந்திரியா வச்சிருந்தீங்க. அது சரின்னு சொல்றீங்க? அதாவது இப்ப இந்த மந்திரியா வச்சிருந்தீங்க, ஏன் வச்சிருந்தீங்க? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? தவறுன்னு குற்றம். யாருங்க குற்றம் சொன்னது? பாலாஜி மேலே நீங்கள் தானேங்க. ஸ்டாலின் அவர்கள் தானேங்க குற்றம் சொன்னார். இவர் குற்றம் தானேங்க சொன்னார். அவங்கள வாஷிங் மிஷின் சொல்கிறீங்கல்ல, வாஷிங் மிஷின் இவர்கிட்ட பிஜேபிகிட்ட இருந்தால் எதிர்த்து பேசுவாங்க, பிஜேபிகிட்ட வந்தால் அப்போ இதுவும் வாஷிங் மிஷின் கதை தானே. நான் என்ன சொல்கிறேன், எல்லாருமே வாஷிங் மிஷின் தான், எல்லாருமே இக்கரைக்கு அக்கறை பச்சை தான். அதனால் தயவு செய்து அரசியல் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் கட்சி அரசியல் போய் மக்கள் அரசியல் வர வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். அதை வலியுறுத்தி தான் எங்களுடைய. கட்சி அரசியலுக்கும் மக்கள் அரசியலுக்கும் என்ன வேறுபாடு சொல்லுங்க? தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இது கிழக்கு, அது மேற்குன்ற அளவுக்கு 50 ஆண்டு காலம் நான் காசு கொடுத்து ஜெயிச்சிருவேன், நான் அதை பேசி இதை பேசி ஜெயிச்சிருவேன். 3 வார்த்தை பேசுறீங்க. என்ன வார்த்தை பேசுறீங்க? இந்தி எதிர்ப்பு, மாநில உரிமை, தமிழ் வளர்ச்சி, இந்த 3 வார்த்தையை பேசி மொழியை வளர்க்கறதுக்கு நீங்கள் யாருங்க? பல முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. உங்கள் அழுகும் தேகத்தில் இருக்கும் நபர்கள் மொழியை உலக மூத்த மொழி, நாம் அந்த மொழியை பரப்ப முடியும். என்ன மொழி அரசியல் பண்ணி யாரை தோக்கடிச்சிங்க? கர்ம வீரர் காமராஜரையை தோக்கடிச்சிங்க, பச்சை தமிழை தோக்கடிச்சிங்க. இன்றைக்கி நான் கொடுக்குற ஆட்சி காமராஜ் ஆட்சின்றீங்க. அன்றைக்கி அப்போ அந்த வாய் என்ன, இப்போ இந்த வாய் என்ன? அதனால் தயவு செய்து மக்கள் அரசியல் என்பது இன்னைக்கு பேசுவார் ஒரு கட்சி, இன்னைக்கு நைட்டு பேசுவோம், பெட்டி மாறிடுச்சுன்னா கூட்டணி. நேற்று வரைக்கும் திட்டிகிட்டு இருக்கோம், மறுநாள் சேர்ந்துடும். இதுதானே நடக்குது. வைகோ முடிச்சிடறேன், 2 வருஷம் கேட்டது பதில் கொடுத்துறேன். வைகோ அவர்கள் விமர்சனம் பண்ணாத திமுகவா? இன்னைக்கு அவர் எங்கே இருக்கார்? அதிமுகவை பாமக விமர்சனம் பண்ணாத வார்த்தை உலகத்தில் இருக்கா? அது இருக்காரு. கம்யூனிஸ்ட் விமர்சனம் பண்ணாத கட்சி இன்னைக்கு கூட இருக்கு. அந்த மாதிரி எப்படி வேணாலும் அவங்களுடைய வெற்றிக்கு அவங்க மாறிட்டாங்க. அதுதான் கட்சி அரசியல். மக்கள் என்ன பண்ணுறாங்க? 2 கோடி கட்சி உறுப்பினர், 1.5 கோடி கட்சி உறுப்பினர், 1.25 கட்சி, 40 அந்த ஜாதி கட்சிக்கு, திருமாவளவனா ஜாதி கட்சின்னு சொல்கிறாங்க, பாமகனா ஜாதி கட்சி, அதை மீண்டு வரணும்னு கேட்குறாங்க. ஆனால் திருநெல்வேலும் தன் வாயால் கெடுன்ற மாதிரி அவங்க ஜாதி பற்ற காமிச்சிடுறாங்க. அப்போ என்ன ஆயிடுது? அவங்க அங்கங்கே பற்று காட்டுறாங்க. அப்போ என்ன ஆகுது?
மக்களுடைய பிரச்சனை. இவரும் ஒரு மக்கள்ன்றதை அவங்க மறந்துடுறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 1000 ரூபாய் தான் வாங்கிக்கோங்க. உங்கள் கட்சியில் இருக்கவங்களுக்கு அதிகபட்ச லாபம் என்ன? இந்த 1000 ரூபாய் அனுதாபிகளுக்கு 1000 ரூபாய் 2000 ரூபாய் எலெக்ஷன் காலத்தில் 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இடைத்தேர்தல் வந்தால் இது லாபம். அதுக்கு பதில் பல லட்சம் கோடி வருகின்ற ஒரு வாய்ப்பை நாம் பெற வேண்டும் என்கின்ற நிலையில் பல திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்ற நிலை. அதிமுகவில் 12 காலேஜ் மெடிக்கல் காலேஜ் வந்தது சார். அதில் எப்படி வந்தது? ஜால்ரா போட்டதுனால தானே. அந்த ஜால்ரா நான் தனிப்பட்ட முறைக்கு பண்ணுறேன். நீங்கள் கலர் சொல்லலாம், ஒரு நிறம் கொடுப்பீங்க. அவர் கேஸில் இருக்கார், அவர் கேஸ் எல்லார் மேலேயும் கேஸ் இருக்குது, எல்லார் மேலேயும் பிடிச்சி போடலாம். புது வண்டி வாங்கினா கூட அதை பிடிச்சி கேஸ் போடலாம். அதனால் அத்தனை லூப் ஹோல்ஸும் இருக்குது. மக்கள் சிந்தனையில் நம்ம செயல்படலாம். அப்போ மக்கள் என்ன பண்ணணும்? அவர்கள் நம்முடைய வரவு, நம்முடைய நலன் எதுவோ அதுக்கேற்ப விசுவாசத்தை மறந்து தான் ஒரு அரசியல் செய்யணும். அதுதான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அவ்வளோ பெரிய வித்தியாசம். மக்கள் செய்யணும் அரசியல், அதுதான் மக்கள் அரசியல். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் குறிப்பாக 2026 எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இப்போ போக பார்த்தா ரொம்ப தரமற்ற முறையில் மட்டகரமாக இருக்குது. 200 சீட்டு வாங்க போகிறேன்னு சொல்லியிருக்காரு முதல்வர். மன்னிக்கணும், அவர் 236 சீட்டும் ஜெயிப்பார். திமுக தமிழ்நாட்டில் மட்டும் ஜெயிக்கிறது இல்லை, அந்த பார்டர் மாநிலத்திலையும் ஒரு பேரை சொல்லி ஜெயிக்கிற அளவுக்கு அவங்க இருக்கு. அவங்க எதிரணி இன்டாக்டாக எஃகு கோட்டையாக இருக்குது. அது இருக்கிற வரைக்கும் நீங்கள் அந்த எதிரியை வீழ்த்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஒத்துமையாக இருக்கணும். அப்போ தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். பிஜேபிக்கு ஒரு கருத்து இருக்குது, அண்ணாமலை அவர்களுக்கு. அண்ணாமலை சிறந்த நிர்வாகி, அதெல்லாம் மாற்றுக்கிறது கிடையாது. அவரை டிஜிபியாக போடுங்க, 1 கிராம கஞ்சா இருக்காது, 1 பாட்டில் கள்ளசாராயம் இருக்காது. அவரை டிஜிபியாக போட்டிங்கன்னா அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் இஸ் unfit to be as a leader for one party. He is not a good politician, but he is a good governance. அதனால் என்ன எதுக்கோசம் சொல்கிறேன்னா, இவ்வளோ பெரிய கனத்த வார்த்தையை சொல்கிறேன்னா, இது இந்த 2026 வந்து பிஜேபி தேர்தல் அல்ல, மாநில தேர்தல் நினைக்கிறார். அங்கே தான் அவர் இஸ் மிஸ்ஸிங். இது வந்து 2026 அகில இந்திய தேர்தலுடைய முன்னோட்டம், 2029 முன்னோட்டம். இன்றைக்கு அதிமுக விழித்திட்டாருன்னு நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் உங்களுடைய பரம எதிரி திமுக வெற்றி கொள்ளுது. திமுக நம்ம பார்டர்லேருந்து தாண்டி போனால் வித் குளோரியோட போகிறார். மாநிலத்தினுடைய முதல்வர் அங்கே போகிறார். வறியவர் சொல் சபையேறாது. அந்த மாதிரி பண்ணணும். இங்கே நீங்கள் அவரை தோற்கடிச்சிங்கன்னா, ஆந்திராவில் போனீங்கன்னா, கர்நாடகா முதல்ல உன் மாநிலத்தை போய் பாருங்க ஐயா, அங்கே ஜெயிச்சுடுவாங்க, அப்புறம் எங்களுக்கு அறிவுரை சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க. அதே 40 சீட்டை கொடுத்து 234 சீட்டை கொடுத்துட்டிங்கன்னா மந்திரம் வச்சிருக்காரு ஸ்டாலின் அவர்கள்னு சொல்லிட்டு அத்தனை பேரும் வரவேற்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ என்ன சொன்னார், கோ பேக் மோடின்ற ஒற்றை மாநிலம் 350 400 சொன்னீங்க, 240 இருக்குது. இன்னொரு 2026 திமுக ஜெயிச்சதுன்னா 240 140 ஆகிடும், 100 ஆகிடும். அவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குது. அதை முன்னிறுத்தி நீங்கள் அதிமுகவை 2026 அதிமுகவை நெருங்கி செல்லணும். அவங்க அப்படி தான் இருப்பாங்க, அவங்க மேலே தப்பே கிடையாது. அவங்களுடைய பரம எதிரி சசிகலா, ஓபிஎஸ், தினகரன், ஒருத்தர் இந்த தோலில் தலையில் வச்சு நீங்கள் ஆடிங்கன்னா அவங்க எப்படி வருவாங்க? உங்கள் வீட்டுக்கு நான் வரேன்னு பிளான் பண்ணுறேன் சார். உங்கள் வீட்டுக்கு நான் வரும்போது நீங்கள் என்னுடைய ஜென்ம விரோதியோட உறவு கொண்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி உள்ளே வர முடியும்? நீங்கள் அந்த 3 பேரை தள்ளி வைங்க, ஆட்டோமேட்டிக்காக அவங்க உள்ளே வந்துடுவாங்க. நீங்கள் 5% வாக்கு இந்த 3 பேருக்கு சேர்ந்துருக்கு, அது வீணாகக்கூடாது. கடந்த முறை நம்ம 3% தான் நம்ம தோற்றோம், இவங்களுக்கு இருக்கணும்னு சொல்கிறீங்க, சிறப்பு. அதே சமயத்தில் ஒரு பொருளை வாங்க வேண்டும்னா ஒரு 100 ரூபாய் கொண்டோம்னா எங்கிட்ட 95 இருக்குது, உங்ககிட்ட 5 ரூபாய் இருக்குது. உங்களுக்கு கொடுக்குற மதிப்பை எனக்கு 95 ரூபாய் வைத்திருக்கின்ற விழுக்காடு வைத்திருக்கின்ற எனக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய மதிப்பு கொடுக்கணும் இல்லையா? சகட்டுமே நீங்கள் விமர்சனம் பண்ணுறதுனால நீங்கள் பிரிந்து போவீர்களே கண்டி. தயவு செய்து உங்களுடைய எதிரி வெற்றி கொள்வது, உங்களுடைய எதிரி திமுக இல்லைங்க, பிஜேபியினுடைய எதிரி திமுக அல்ல. திமுக இருந்தான்னா அதிமுக இருந்தான்னா, பிஜேபியினுடைய எதிரி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் வீழ்த்தப்படணும்னா அது தெரிந்தோ தெரியாமலோ திமுக கூட இருக்கு. அவர்கள் வீழ்த்தப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த எதிரணியில் நீங்கள் கூட்டு சேரணும். அந்த மாதிரி செஞ்சால் தான் முடியும். இப்போ அந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உடைந்ததே பாரதிய ஜனதாவின் சூழ்ச்சியால் தான். அந்த இடத்தை பாரதிய ஜனதா எடுத்துக்கொள்வதற்காக இந்த வேலையை செய்தது என்று சொல்கிறார். அது உண்மைதான். ஏறத்தாழ 10-15 மாநிலத்தில் இந்த வேலையை செஞ்சு நீங்கள் வெற்றி பெற்றுட்டீங்க. அந்த ஊர்லெல்லாம் திமுக இல்லை, அந்த ஊர்லெல்லாம்
காங்கிரஸும் திமுகவும் எப்படி எஃகு கோட்டை மாதிரி இருக்கோ அந்த மாதிரி அங்கே இல்லை. அப்படி இருக்கும்போது அது வெற்றி கொடு. இந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய பழைய வெற்றியை ஓரம் கட்டி அது வெஜிடேரியன், இது நான் வெஜிடேரியன், அது இதையும் ஒப்பிடாதீங்க. இங்கே வந்தாச்சுன்னா இந்த மாநில பிரச்சனையை மட்டும் பாருங்க. திமுக வராமல் பாருங்கள். வடநாட்டில் மோடி அவர்கள் 1 மணி நேரம் பேசினா, அமித்ஷா 1 மணி நேரம் பேசினா 55 நிமிஷம் திமுக பற்றி பேசி இந்த கட்சியுடன் உறவு கொண்டிருக்கின்ற காங்கிரஸ் முடிச்சிட்டான். அதனால தான் அத்தனை இந்தி பெல்ட்லேயும் அவங்களுக்கு வந்தது சனாதன வார்த்தை. இன்னும் சொன்னால் இந்த 240 சீட்டு வந்ததுக்கு ஒரே காரணம், ஒற்றை காரணம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய சனாதன பேச்சு. அந்த மாதிரி இவர்களுடைய பேச்சு அவங்க கொண்டு போகலன்னா அது கூட வந்திருக்காதுன்னு சொல்றீங்களா? அது ஹைப்போதெட்டிக்கல் கொஸ்டின். அதெல்லாம் நம்ம பேசலாம், அது நம்ம பேசிட்டே போயிடலாம். நான் என்ன சொல்கிறேன், மக்கள் நலனை நம்ம பார்ப்போம். மக்கள் நலன் பார்க்கணுன்னா கஜானா சாவி அவங்ககிட்ட இருக்குது. அவங்ககிட்ட இருக்கிற சாவி கொஞ்சம் அனுசரி. எப்படிங்க மம்தா பானர்ஜி மாற்றிக்கிட்டாங்க, அதை மாதிரி நீங்கள் மாற்றுங்கன்னு சொல்கிறேன். எப்படி இவர் 1 மாதத்தில் மாறினார் சந்திரபாபு நாயுடு. எல்லாம் ஊர்லெல்லாம் ஊர் உபதேசம்லாம் பண்ணுறீங்க. அந்த மாநிலத்தில் உடைச்சிட்டீங்க, இந்த மாநிலத்தில் உடைச்சிட்டீங்க, அந்த மாநிலத்தில் உடைச்சிட்டீங்க, கதெல்லாம் பேசுறீங்கல்ல. மகாராஷ்டிராவில் கடந்த தேர்தலில் யார் ஜெயிச்சது? 50 சீட்டு சிவசேனா, 100 சீட்டு பிஜேபி. அவங்க தானே கூட்டணி, தேர்தலுக்கு முன் இருந்த கூட்டணி. அப்போ உத்தவ் தாக்கரேக்கும் காங்கிரஸுக்கும் என்ன சம்பந்தம்? உத்தவ் தாக்கரேக்கும் சரத்பவாருக்கு என்ன சம்பந்தம்? அது பால் தாக்கரே என்னுடைய எதிர்ப்பில், அவங்களுடைய எதிர்ப்பில் வளர்ந்த ஒரு நபர். அப்பேற்பட்ட கட்சியோட நீங்கள் போய் கூட்டணி வைக்கலாம், அது தர்மம் இல்லையா? நாங்கள் பண்ணால் ரத்தம், நீங்கள் பண்ணால் தக்காளி சட்னி, அது இருக்கக்கூடாது. தயவு செய்து அரசியல் வேண்டாம். அரசியலை தேர்தல் அரசியல் பண்ணுங்க சார். திமுக ஜெயிக்கணுன்றதான் சார் நான் சொல்கிற வழி. 2026 திமுக ஜெயிக்கணும். எப்படி ஜெயிக்கணும்? மக்கள் நலன் சார்ந்து ஜெயிக்கணும். மக்களுக்கு செய்கின்ற திட்டத்தையும் செயல்பாடுகளை வச்சு ஜெயிக்கணும். அதை தான் சொல்கிறேன். நீங்கள் இந்த எண்ணிக்கை அடிப்படையில் நீங்கள் கூட்டணியை தயவு செஞ்சு பார்க்காதீங்க. ஏன்னா நேற்று மழையில் முளைத்த காளான் கட்சி அல்ல. பாரம்பரியமிக்க பல முறை முதலமைச்சர்களை கொண்டு அண்ணா காலத்திலிருந்து, கலைஞர் காலத்திலிருந்து, ஸ்டாலின் அவர்கள் வந்து, எதிர்காலத்தில் உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் வரைக்கும் போட்டோம், தப்பில்லை. ஆனால் மக்கள் சார்ந்து போகணும், கூட்டணி சார்ந்து போகக்கூடாது. அதாவது இப்போ அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்காலத்தில் சேரலைன்னா வரப்போகிறதில்ல, சேர்ந்து எல்லாருமே சேர்ந்துட்டாங்கன்னா வந்துடுவாங்களா? இந்த தடவையே வந்திருப்பாங்க சார். சேரா கூடா நட்பு கேடா முடிச்சதுன்ற மாதிரி. அப்போ கூடி போச்சு முதல் தடவை, இப்போ கூட வேண்டிய நேரத்தில் போகல. இப்போ ஒரு செய்தி, அதாவது சும்மா பேசுகிறாங்க, அதாவது 150 இடங்கள் அண்ணா திராவிட முன்னேற்றம் எடுத்துக்கொண்டு மீதத்தை வந்து நடிகர் விஜய் கட்சியை கொடுத்து விட போவதாகவும், அது அந்த கூட்டணி அதெல்லாம் ஒரு நகைச்சுவையான சிந்தனை, நகைச்சுவையான பேச்சு. ஒரு அதுக்கெல்லாம் நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்ண வேண்டாம். நடிகர் விஜயனுடைய தாக்கம் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? 26 அவர் இந்த 20-26 வரவே மாட்டார் சார். அவர் 26 பட்சம் 31 தான் வருவார். அவர் அரசியல் வர்றது அந்த ஏற்கனவே ரஜினிகாந்த் அப்படி தானே சார் பண்ணிட்டு இருந்தார். அவங்களுடைய திரைத்துறையில் படங்கள் ஓடலாம், அது பண்ணன்றதுனால. அப்போ ரஜினிகாந்த் வழியே பின்பற்றுவார் விஜய்னு சொல்லி நான் இல்லை 231 வருவார்னு சொன்னேன். இது ப்ரீ மெச்சூர் டைம் டு டேக் அ கால். ஸோ ஹி வில் நாட் கம் நவ். ஒரு முன்னோட்டம் பார்க்குறாரு, முன்னோட்டம் வைக்கிறாரு, எப்படி போதுன்னு ஆழம் பார்க்குறாரு, அதெல்லாம் ஓகே. அவர் வந்தாலும் தப்பு இல்லை சார். ஒரு இளைஞர் வரட்டுமே சார். நிறைய பணம் இருக்குது, அவர் இனிமேல் மக்கள்கிட்ட இருந்து பாக்கெட்லேருந்து எடுக்க வேண்டிய நிலையில் அவர் இல்லை. நாளைக்கு அப்படி மாறினா அதை பார்த்துப்போம். இன்றைக்கி அந்த வாய்ப்பு இல்லை. அதனால் அவர் வந்து பிரிவினை வார்த்தை பேசக்கூடாது. இவரை பிரிவினை பேசினார்ல ஹெச் ராஜா, ஜோசப் விஜய். இன்றைக்கும் நாங்கள் விஜயை தான் பார்க்குற பண்ணி ஜோசப் விஜய் பார்க்கல. அவர் ஜோசஃபாக இருந்தாருன்னா அமீராக இருந்தால் எங்களுக்கு இல்லை. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு இந்தியன், அதனால் அதில் மாற்றுக்கிறது. ஆனால் அப்பேற்பட்ட நிலையில் இருக்கும்போது இவர் ஒன்றிய அரசு முன்மொழியது வந்து நாங்கள் ஏற்க முடியாது. ஒன்றிய அரசு தான் சார். உங்கள் வீட்டில் சில உண்மைகளை சொன்னால், என் வீட்டில் சில உண்மைகள் சொன்னால் நானாக தெரிச்சிடும். அதை நம்ம சொல்கிறோமா? சொல்ல மாட்டோம். ஏன்னா வீட்டினுடைய ஒற்றுமை கருதி. புதுசாக விஞ்ஞானி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க, அப்துல் கலாமுக்கு மிஞ்சிட்டீங்க. நீங்கள் புஸ்தகத்தை புரட்டி ஒன்றியம், அது கூட உங்கள் வார்த்தையா? அந்த 420 பகல்குடி ஒரு கட்சி நடத்துது, அவருடைய சொல் அது. அதை நீங்கள் கடை வாங்கி ஒன்றியம் அது திமுகனுடைய சொல் அல்ல. அதனால் அது அந்த மாதிரியான வார்த்தையே இல்லையா? யுனைடெட் அதாவது இருக்குங்க. அதான் நான் சொல்லிட்டேனுங்க. அத்தனையும் ஓப்பனாக பேசுனா குடும்பம் நாளாக தெரிச்சிடும். இல்லை உண்மை. அதெல்லாம் நம்ம மனதில் கொண்டு இப்போ தான் மத்திய அரசுன்னு வந்துருப்பா அனுகூலம் ஆயிடுச்சு. ஒரு இந்தியாவுடைய வரைபடம் வந்துருச்சு.
இந்த வரைபடத்தில் ஒரு இந்தியான்னு ஒரு பேர் வந்துச்சு. இதில் என்ன உங்களுக்கு ஆராய்ச்சி? இந்தியானா அவங்க பாரதம்னு சொல்லி பிரிச்சுட்டு இருக்காங்களா, அதை என்ன சொல்கிறது? அவங்க இந்துத்துவானுடைய ருசி கண்டவங்க சார். 2 MP 80 ஆச்சு, 80 160 ஆச்சு, 160 180 ஆச்சு, அப்புறம் 200 ஆச்சு, அப்புறம் 340 ஆச்சு, இப்போ 240 வந்திருக்கு சார். பிஜேபி என்பது ஒரு மதவாத கட்சின்றது உலகத்துக்கே தெரியும். அப்பேற்பட்டவங்க மொழி அரசியல் பண்ணாங்க. ஒடிசாவில் ஒரு பாண்டியன் என்ற IAS வந்து அங்கே வந்து ஆட்சி பண்ணலாம், ஆனால் ஜெயிச்சுட்டாங்க இல்லையா. மொழி அரசியல் அவங்களுடைய நோக்கம் வெற்றி வந்து தேர்தல் நேர்மையான வழியோ அதை தானே எல்லாரும் பண்ணிட்டு இருக்கீங்க. நேற்று வரைக்கும் நீட்டு ஒரு கையெழுத்தில் முடிச்சிருக்கீங்க, ஒரு மந்திரம் சொல்லுன்னு சொன்னீங்க, 50 லட்சம் கையெழுத்து வாங்கினீங்க. இன்றைக்கி விலக்கு கொடுப்பீங்க. என்னப்பா அந்த மந்திர வார்த்தைன்னா, ராகுல் காந்தி வந்தால் நாங்கள் ஜெயிச்சு அவர் என்னைக்கு வர்றது நீங்கள் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன். ராகுல் காந்தி மீது மிகுந்த பற்று கொண்டவன், அந்த குடும்பத்தோட மரியாதை கொண்டவன். பிரியங்கா காந்தி, ராகுல் காந்தி எல்லாம் வந்தாங்கன்னா இந்தியாவுடைய தலையெழுத்து வேறு விதமாக போகும், அதில் மாற்று கருத்தே கிடையாது. காங்கிரஸ் இல்லாத உடலில் நரம்பு இல்லாத இடம் கிடையாது. அதே போன்று காங்கிரஸ் இல்லாத இடம் பகுதி கிடையாது. இருந்தாலும் அவர்கள் தனித்து வரணும், தனி மெஜாரிட்டியில் வரணும். பிஜேபிக்கு இணையாக 250 சீட்டு 300 சீட்டு அப்படி வரணும். அதோட அத்தனை மாநிலத்தின் மழிகை அவங்க போடுற பிச்சையை எடுத்துக்கிட்டு ஒரு 100-150 சீட்டை வச்சுக்கிட்டு நாங்கள் கீழ்ச்சிடுவோம் புரட்டிடுவோம்னா முடியாது. 2 கட்சிக்கே அமளி துமிழி. பாராளுமன்றம் சந்தி சிரிக்குது. காலையில் பாருங்கள், காலையில் அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துட்டு கூச்சல் போடுறது, திரும்பி போய் அவங்க உத்தியோகத்தை பார்க்க போயிடுவாங்க. அந்த மாதிரி பிஜேபி எதிர்க்க வேண்டும் என்று சொன்னால் காங்கிரஸ் தனிப்பெரும்பான்மை வர்ற அளவுக்கு இன்றைக்கி நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். 50 ஆண்டு காலம் அவங்க கூட தான் இருப்பேன்னு சொல்கிற அந்த மாநில தலைவருடைய கருத்தை பின்வாங்கணும், வாபஸ் வாங்கணும். நம்ம தனியாக நிற்போம் அப்படின்னு சொல்லி பல இடத்துல நின்று வெற்றி தோற்றாலும் இந்த தேர்தலில் தோற்குங்க, அடுத்த தேர்தலையும் தோற்று போங்க, ஒரு நாள் வெற்றி கொள்ள முடியும். இது பண்ணால் எந்த சமயத்தில் நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் மன்மோகன் சிங் காலத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக இருக்கும்போது ராஜாவை அழைக்கிறார். அப்போ அந்த 2G பிரச்சனையில் ஒன்று இருக்குது, என்னுடைய கருத்து இருக்குது, வாங்கன்றார். இல்லை ஐயா, ஒரு மத்திய அமைச்சராக என்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் நான் பணியாற்றுறேன், அதனால் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். அதுதான் 2Gயாக மாறிச்சு. உங்கள் அழைப்பை ஏற்காத ஒரு நிலையில் இருக்குது உங்களுடைய பிரதமர். அந்த மீண்டும் அந்த இடத்துல இருக்கணுமா? தயவு செய்து உங்களுடைய நிலையை உயர்த்தி கொண்டு பிறகு நீங்கள் எதிர்கொள்ளுங்கள். இப்போ அண்மையில் நிதிஷ்குமார் அவர்கள் ஒரு எம்எல்ஏயை பார்த்து, ராஷ்ட்ரிய ஜனதா தளத்தை சேர்ந்தவங்க, அவங்கள பார்த்து நீங்கள் பெண் உங்களுக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லியிருக்காரு. இதை எப்படி? அது மிகுந்த கண்டனத்திற்குரியது. அது எப்படி சொல்ல முடியும்? பாலினம் அறிவுக்கு எது பாலினம்? ஹாரிஸ் ஜெயிச்சுட்டாங்க சார், கமலா ஹாரிஸ் ஜெயிச்சாச்சு. அதனால் மொழியின் பெயரால் அரசியல் செய்கிறது நான் ஏற்றுக்கல. இப்போ ஒருத்தர் உதாரணத்திற்கு ஒரு கட்சிக்காரர் தமிழ்நாட்டை தமிழர் ஆள வேண்டும், மாற்றுக்கிறதே கிடையாது. அந்தந்த மாநில மக்கள் அந்த மொழியை விரும்புவது வழக்கம். என் வீட்டு மகனை என்னுடைய ஜாதிக்கும் என் சமுதாயத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறது தப்பு இல்லை. இது தொட்டு வர்றது. அது மாறி போகும்போது ஆணவ கொலையாக போகக்கூடாது. அதுதான் வேணும். நீங்கள் நான் ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுங்கள், தமிழன் ஒரு ஆட்சிக்கு வரணும்னு சொல்லுங்கள். அவங்க தமிழன் இல்லை, இவங்க தமிழன் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு நீங்கள் யார்? நீங்கள் என்ன தாசில்தாரா? அதெல்லாம் கிடையாது. அவங்கவுங்க பார்த்துக்கிட்டோம். கமலா ஹாரிஸ் அமெரிக்கா வாழ போகிறா. சுனக் நம்ம 300 ஆண்டு காலம் நம்மளை அடிமைப்படுத்த பிரதமராக இருக்கிறான். அதே மலேசியாவில் தமிழர், சிங்கப்பூரில் தமிழர். மொழி அல்ல. இங்கே அமிதாப் பச்சன் நேரம் இங்கே இறங்கி வந்து சிஎம் ஆகிட போகிறதில்ல, அங்கே வாழணும். ஷாருக் கான் இங்கே வந்துட்டு சிஎம் ஆகிட போகிறதில்ல, நடிகர். அந்த நீங்கள் அங்கே போகணும், வாழணும். வாழ்ந்து அந்த மக்கள் மனதை வென்று யார் வந்தாலும் அதை ஏற்றுக்கணும். மொழி அரசியல் தப்பு. இனத்தால், மொழியால், ஜாதியால், மதத்தால் பிரிவினை பேசுவது தவறு. தமிழ்நாட்டில் ஒரு 25 இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணிக்கு கொடுத்திருந்தால் தமிழ்நாட்டுக்கு நிறைய நிதி ஒதுக்கீடுகள் கிடைத்திருக்கும். 4 சீட்டு கொடுத்துருந்தாவே கிடைச்சிருக்கும். 25 போறீங்க. அன்புமணி பேசுகிறார், அதை பற்றி. அவரு பேசுவார். 4 கரெக்டான அவர் சொல்கிறது. அவர் அதிகமாக சொல்கிறார், அவர் கட்சியை சேர்த்து சொல்லிக்கிறாரு. நான் அதெல்லாம் சொல்ல, என்னுடைய பார்வை அத்தனையும் மக்கள் சார். 8 கோடி மக்களுடைய நலன் மட்டும்தான் சார். இதில் இன்றைக்கி எந்த கட்சியும் சார், உங்கள் பேர், என் பேர், அவர் பேர், இவர் பேர் வாழும்போது தான். உயிர் போச்சுன்னா எல்லாத்துக்கும் ஒரு பேர் தான். அதே போல் இந்த கட்சிகள், இந்த தலைவர்கள்லாம் மக்கள் மனசில் வேறு வேறு பேர். என்னை பொறுத்த வரைக்கும் அத்தனை அரசியல் கட்சி அரசியல் தான். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய சுயநலத்துக்கு அவங்க பேசுவாங்க. நான் சொல்கிறது ஒரு 4 பேர். பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயிச்சிருக்கலாம்ல சார். என்னுடைய விஜய் வசந்த் ஜெயிச்சார்.
விஜய் வசந்த் என்பது வசந்தகுமார் அண்ணன் அவருடன் ஏறத்தாழ 40 ஆண்டு காலம் குடும்ப நண்பர். ஆனால் விஜய் வசந்த் அவர்கள் தோத்து பொன் ராதாகிருஷ்ணன் ஜெயித்திருந்தால் ஒன்றும் நஷ்டம் கிடையாது. அவர் இன்னும் 2 ஷோரூம் திறக்கிறது ஒன்றும் நிற்க போகிறது கிடையாது. ஆனால் பொன் ராதாகிருஷ்ணன் கடந்த தேர்தலில் துணை மாநில அமைச்சராக இருந்தார், ஸ்டேட் மினிஸ்டர் இருந்தார். இப்போ கேபினட் கொடுத்துருப்பாங்க. அதை சிந்திக்கணும்னு சொல்ல வரேன். நீங்கள் காமராஜரை தோக்கடிச்ச நம்ம மக்கள், அண்ணாவை தோக்கடிச்ச மக்கள், நம்ம சாதாரண ஆளுங்களாம் இல்லை, நம்ம கிரேடு வேற தான். அரசியல் பண்ணணும், மக்கள் பண்ற அரசியல் தான் சரின்றீங்க. அதே மக்கள் தானே காமராஜரை தோற்கடிச்சிருக்காங்க. அதை தான் சார் சொல்றேன், மாறணும்னு சொல்றேன். அதெல்லாம் மாறணுன்றது தான் மக்கள் மாறணும். மக்கள் அரசியல் பண்ணணும். மோசமான தரமற்ற 3ஆம் தர அரசியலை பார்த்து 50 ஆண்டு காலத்துக்கு இவரு போனா அவர் வருவார், அவரு போனா இவர் வருவார், எதுவும் மாறல. நாம் செய்ய வேண்டியதில் மக்கள் அரசியல் செய்யணும். மக்கள் அரசியல் முன்னாடி உங்க அரசியல் வேகாது. வெயிட் அண்ட் வாட்ச். இப்போ தொடர்ந்து நீங்கள் எல்லா கட்சிகளுமே பாரபட்சமின்றி குறை சொல்கிறீங்க, எதிர்க்கிறீங்க. நன்மை செய்தால் வரவேற்பதும் தீமை செய்தால் சுட்டி காட்டுவதே எங்களுக்கு பணி. இப்போ உங்கள் பார்வையில் இப்போ இருக்கிற கட்சிகளில் எந்த கட்சி ஆட்சியில் இருந்தால் நல்லது அப்படின்னு நினைக்கிறீங்க? எந்த கட்சியும் நல்லது இல்லை. அத்தனை கட்சி ஒரே குட்டையில் உரிய மாட்டேங்க. இப்போ எல்லா கட்சிகளும் போய் மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு. மக்கள் எங்கே ஒரு பெரிய முடிவை தராங்களோ அந்த முடிவுக்கு பின்னாடி நம்ம போகணும்னு சொல்கிறோம். இப்போ மக்கள் ஒரு அமைப்புக்கு கீழே தானே எல்லாம் ஒன்றா சேர முடியும். புரியல. இப்போ ஒரு கட்சின்ற பேர்லையோ இல்லை ஏதோ ஒரு பேரில் தானே எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வாக்களிக்க முடியும். நான் கட்சின்னு போவேன். நீங்கள் கட்சியில் இருங்க சார், கட்சி பணி ஆட்டிக்கோங்க சார், அனுபவிங்க சார், உங்களுடைய லாப துக்கங்களை அனுபவிங்க. போலீஸ் ஸ்டேஷன் போங்க, அவங்க நிற்பான். இங்கே போனுங்க, ஒரு அரசியல் அதிகாரிகிட்ட போங்க, நிற்பான். ஏன்னா ஆளுங்கட்சி ஏதாவது சொல்லி எதனா பண்ணிவிடுவாங்களோன்னு நிற்பான். அதெல்லாம் அனுபவிங்க. அரசாங்கம் கொடுக்குற காசை வாங்கிக்கோங்க, எலெக்ஷன் கொடுக்குற காசை வாங்கிக்கோங்க. யாரும் நீங்களாக போய் விரட்டி கேட்காது கொடுத்தா வாங்கிக்கோங்க. ஆனால் உங்களுடைய அரசியல் நாட்டின் சார்பாக 8 கோடி மக்களின் சார்பாக மாநிலம் பேசுறீங்கல்ல, அந்த 8 கோடி மாநிலத்தினுடைய சார்பாக 140 கோடி இந்திய மக்களின் சார்பாக உங்களுடைய முடிவை வைங்கன்னு சொல்கிறேன். நான் இந்த கட்சி அந்த கட்சியிலே சொல்லலையே. யாராண்டான்னா கஜானா சாவி யாரு உங்ககிட்ட இருந்தால் நான் உங்களை தான் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்கிறேன். அவ்வளோதான். அதில் என்ன தப்பு? ஆமாம், யாராண்டால் என்னன்னு நினைக்கும் போது நீங்கள் ஒரு புது கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க. இதை சொல்கிறதுக்கு நான் புது கட்சி இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் சார். ஏறத்தாழ 15 ஆண்டு காலம் ஒரு இயக்கமாக இருந்தேன். இயக்கத்தை தடை பண்ணிட்டாங்க ஜெயலலிதா அம்மா. மனித உரிமை சொல்ல தடை பண்ணிட்டாங்க. ஏறத்தாழ 50 ஆண்டு காலம் உலக அளவில் இருக்குது, இந்திய அளவில் 25 ஆண்டு இருக்குது. 2 வருஷத்தில் எனக்கு தடை ஏற்றுக்கிட்டேன். மனித சங்கிலின்னு மாற்றணும். சில பேர் என்ன சொல்கிறாங்க, தேர்தல் அரசியல் எனக்கு கொடுக்க தலைவரை. ஏன்னா எங்கள் பகுதியில் நாங்கள் மக்களை வென்றெடுத்திருக்கோம், நாங்கள் எங்களுக்கு வாய்ப்பு சின்னத்தை கொடுத்தீங்கன்னா அந்த மக்களுக்கு நாங்கள் போய் அந்த கவுன்சில்கிட்ட கேட்குறது, அந்த மேயர்கிட்ட போய் கேட்குறது, அந்த எம்எல்ஏட்ட கேட்குறது பதில் நாங்களே உதவி செய்கிறது வாய்ப்பாக அமையும் என்ற வேண்டுகோள். முதலமைச்சராக சுவிஸ் பேங்கில் அக்கௌண்ட் வைக்கணும், ஃபாரின் கம்பெனியில் ஷேர் வாங்கணும், அதெல்லாம் நோக்கம் கிடையாது. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. எந்த மக்கள் நன்மைக்காக இந்த கட்சி இயக்கம் கட்சியாக ஒரு சிறப்பாக சொல்கிறேன் சார். கடந்த முறையை சொன்னேன், இப்பயே சொல்கிறேன். என்னுடைய கட்சி தமிழகத்தை எல்லையாக கொண்ட ஒரு இயக்கம் கட்சியாக மாறி ஒவ்வொரு வினாடியும் இந்த வினாடிக்கு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யும் பணியை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு நிலைமை. அவங்க டீ காஃபி கூட சாப்பிட மாட்டாங்க. இது இந்த சார் ஒரு காமராஜர் பத்தாது சார், ஒரு கக்கன் பத்தாது சார், ஒரு அண்ணா பத்தாது. ஒவ்வொரு கிராமத்திலையும் கக்கன் வேணும், ஒவ்வொரு கிராமத்திலையும் காமராஜர் வேணும், ஒவ்வொரு கிராமத்திலையும் நேரு வேணும், ஒவ்வொரு கிராமத்திலையும் காந்தி வேணும். அந்த உருவாக்குற பணியை நாங்கள் செய்கிறோம். அது ஆரம்பித்து விதையை நான் போட்டுட்டேன். தீக்கா விதையை யார் போட்டது? பெரியார் போட்டார். இன்றைக்கும் பரவிட்டு இருக்கு. அதே மாதிரி விதையை பத்மநாபம் போட்டான். ஆனால் அது எந்த 100 வருஷம் ஆகட்டும், 200 வருஷம் ஆகட்டும், 500 வருஷம் ஆகட்டும், நான் உலகம் இன்னைக்கு அழிஞ்சிட போகுது. ஆனால் ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் மக்கள் அரசியல் வென்றே தீரும். பெரியார் போல நீங்கள் ஒரு காலத்தில் பேசப்படுவீர்கள் என்ற நம்பிக்கை சார். அவருடைய சூடு இருந்தால் போதும். அதெல்லாம் என்ன அந்த பேரா சொல்ல, அதெல்லாம் தவறான சிந்தனை. அது நம்ம பாதையே தடம்புரல இருக்கு. நன்றி. நிதிநிலை அறிக்கை பற்றியும் கட்சிகளின் போக்கு பற்றியும் விரிவாக பேசினீர்கள். தமிழன் தொலைக்காட்சி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் சார். மகிழ்ச்சி சார். நேயர்களே, அடுத்த அரசியல் அரங்கம் நிகழ்வில் வேறொரு ஆளுமையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.